பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி நம்ம செய்ய போகிறோம். ஏன் ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்கிறேன் நினச்சிட்டிங்களா? ஆந்திராவில் மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே சாதத்துக்கு முதல்ல பருப்பு பொடியும் நெய்யும் போட்டு தான் நம்ம வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் எடுத்தோன்னே உப்பு பருப்பு நெய் போடுற மாதிரி அங்கே வந்து பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடியை வீட்டிலேயே எப்படி செய்கிறது, அது எதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, யாராருக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி தமிழா சேனலுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் பெருந்துறையில் இருக்க லக்ஷ்மி ஸ்டோருங்கிற கடையில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொருட்கள் எல்லாமே சுத்தமாகவும் தரமாகவும் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியுது. அதனால் நம்ம வந்து அங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஹோல்சேலாகவும் செல் பண்ணுறாங்க, ரீட்டெயிலாகவும் செல் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது மளிகை பொருட்கள் தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பருப்பு பொடி அரைக்க தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ பாசிப்பருப்பு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 50 கிராம் வரமிளகா, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 75 கிராம் காய வச்ச பூண்டு, 1 கப்பு காய வச்ச கருவேப்பிலை, 10 கிராம் பெருங்காயம், 150 கிராம் உப்பு. பருப்பு பொடி செய்கிறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி அடிகனமான ஒரு கெட்டியான பாத்திரம், அதாவது இரும்பு வடை சட்டியாக இருக்கலாம், இல்லை இண்டோலிய வடை சட்டி, இந்த மாதிரி ரொம்ப அடிகனமான பாத்திரத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பருப்பு எல்லாமே வந்து ஒன்று மாதிரி வறுபடும். ஒன்று கருகி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே போல் வந்து செவக்க வறுக்கணும். கருகிடக்கூடாது, செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ துவரம்பருப்பு எடுத்துருக்கோம், அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பெல்லாம் வறுக்கும்போது அப்படியே கைவிடாமல் அப்படியே நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஒரே மாதிரி வந்து வறுபடும். இப்போ வந்து துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த அடிகனமான பாத்திரம் வைக்கும்போது ஒன்று போல் வறுபடும். இதை நம்ம ஒரு நிமிஷம் விட்டாலும் தீஞ்சு போயிடும். நம்ம கரண்டி கீழே போட்டோன்னே எடுத்து போட்டுக்கணும். அடுத்தது 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதுவும் முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்சக்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி. 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ பாசிப்பருப்பு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, அப்படி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கோம். இதை வந்து லேசாக வறுத்தா போதும். இது போட்டோன்னே செவந்துடும். ஏன்னா வடை சட்டி ரொம்ப சூடாக இருக்கனால ரொம்ப லேசாக வறுத்தா போதும் பொட்டுக்கடலை. அடுத்தது சீரகம் 100 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் போட்டோன்னே வறுபட்டுரும். அடுத்தது 100 கிராம் மிளகு எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஐம்பது கிராம் வரமிளகாய் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்குமே வந்து நம்ம ஆயில் சேர்த்தாமல் ப்ளைனாக தான் நம்ம வறுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பொடியை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துனா கூட சீக்கிரமாக வந்து அது சிக்குவாசம் அடிக்கும். அதனால் வரமிளகாய்க்குமே நம்ம வந்து ஆயில் சேர்த்தாமல்
வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கருவேப்பிலை வந்து 150 கிராம் எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலையை நம்ம வந்துட்டு கழுவிட்டு நிழல்லையே துணியில் போட்டு உணர்த்தினோம்னா நல்லா காஞ்சிரும். இப்போ நான் வந்து கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து பொடி ஐட்டங்கள்லாம் செய்கிறதுக்காக நான் வாங்கிட்டு கழுவி நிழலில் உணர்த்திட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கருவேப்பிலை 1 கப்பு சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து இப்படி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். போட்டோன்னே செவந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து பூண்டை வந்து தட்டி பூண்டு வறுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வைப்போம். ஆனால் வந்து நம்ம எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வறுக்கணுங்கிறதுக்காக பூண்டு வந்து தோலோட தான் ரொம்ப மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். அந்த உள்ளே இருக்கிற ஒரு தோலோட மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக ஓட்டுனோம்னா அது என்ன ஆகும், 1-2 அரைப்படும். அதை வந்துட்டு நம்ம தட்டில் போட்டு நல்ல வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி சட்னிக்கு நிறைய இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த காஞ்ச பூண்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து காய வச்ச பூண்டு 75 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஈரம் இருக்காது, அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு வைக்க முடியும். பூண்டோட வாசனையும் நல்லா கிடைக்கும் நமக்கு. பூண்டு வந்து தோலோடு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ காய வச்ச பூண்டை தான் நம்ம லேசாக வறுக்கிறோம். நம்ம பச்சை பூண்டாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இது வந்து காய வச்ச பூண்டுங்கனால சீக்கிரம் வறுபட்டுரும். நம்ம இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும். அதனால தான் இப்போ நம்ம வந்து காய வச்ச பூண்டு போடுறோம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம குழந்தைங்க வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க, இல்லை நம்ம பையன் மருமக வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்காது, 2 பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியிலலாம் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம இது மாதிரி அரைச்சி நம்ம வந்து டப்பாவில் ஒரு பாட்டில்லையோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னர்லையோ நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்க வெளியூரில் வேலைக்கு பண்ணுறவங்க எப்பயுமே ஹாஸ்டல் சாப்பாடு, நம்ம வந்து கேன்டீன் சாப்பாடு பிடிக்காது. அந்த பிடிக்காத டைம்லலாம் சாப்பாடு சூடான சாதத்தில் நம்ம இந்த பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக வீட்டுக்கு வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இஞ்சி புளி தொக்கு, அதுக்கடுத்தது தக்காளி தொக்கு, இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டங்கள், பொடி ஐட்டங்கள், பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நான் இந்த மாதிரி நிறையா பூண்டுலேருந்து வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து நிழலில் உணர்த்தி காய வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேன். நிறைய பொடி ஐட்டங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படியெல்லாம் நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நான் வரப்போகிற காலங்களில் ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கள், எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது 150 கிராம் உப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஏன் உப்பு வறுக்குறீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து நம்ம வறுக்கும்போது போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பொடியோடு சேர்த்தும்போது பொடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த தண்ணி இல்லாமல் இருக்கனால ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சாம்பார் பொடியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் உப்பு வறுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஏன் கடுகு போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. கடுகும் ஒரு சுவை, அதுக்காக தான் நம்ம ஊறுகாலையெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு வறுத்து அரைச்சி போடுவோம். அது மாதிரி உப்பும் நிறையா போடுவோம். அது மாதிரி உப்பு போட்டால் கெட்டு போகாது. எந்த பொருளுமே வந்து உப்பு போடுறது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், கெட்டும் போகாது. அதுக்காக தான் உப்பு நம்ம போடுறது. அது வந்து தண்ணி விடும் அப்படிங்கிறனால நம்ம வறுத்து அந்த ஈரத்தன்மை போனதுக்கப்புறமா நம்ம போடணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். ஊறுகாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது அது ப்ரெசர்வேட்டிவே இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். உப்பு போடுற பொருள் எதுவுமே வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு வந்து இந்த மாதிரி வறுத்து போட்டார். அடுத்தது 10 கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் வறுபட்டுருச்சு. பெருங்காயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஆனால் நம்ம எண்ணெய் ஊற்றாமையே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடை சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே வந்து நம்ம இப்படி அமுத்தினோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். நம்ம இப்போ எதுக்குமே எண்ணெய் ஊற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
நிறையா இருக்கும்போது ஃப்ளோர் மில்லில் கொண்டு போயிடலாம். நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு பொடி வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும். இட்லி பொடி பருப்பொருன்னு இருக்கணும், பருப்பு பொடி கொஞ்சம் நைஸாக இருக்கணும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாலாம் பாருங்கள் ஆறிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைப்போம். ஒரு இதில் காரம் இருக்கும், ஒரு இதில் கருவேப்பிலை நிறையா இருக்கும். அதனால் இந்த மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பருப்பு பொடியில் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர் வந்து இது மாறின மாதிரி இருக்குது. ஆனால் பொடி வகைகளில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துறது ரொம்ப நல்லது. நம்ம இதில் சாம்பாரில் ரசத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடுறோம். இந்த பொடி வகையில் கருவேப்பிலை போட்டு அரைச்சிடும் போது நமக்கு வந்து எதுவுமே எடுத்து போட முடியாது. சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால தான் நான் எல்லா பொடியிலும் மேக்ஸிமம் வந்து கருவேப்பிலை நான் போட்டிருப்பேன். மண்டையில் கொஞ்சம் நெய்யை வச்சிடலாம். அப்படியே எப்படி இருக்குங்க. இப்போ நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி அரைக்கிறது இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அதிகமான குவான்டிட்டி நான் செஞ்சுருப்பேன். கம்மியான குவான்டிட்டி தேவைப்படுறவங்க ரெசிபி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடி வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே நீங்களே ஈஸியாக அரைச்சிக்க முடியும். அப்படி உங்களால் அரைச்சிக்க முடியலை, நான் வந்து எங்களுக்கு அரைச்சி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கூட நான் வீட்லேயே வறுத்து நான் வந்து அரைச்சி ரொம்பவும் டேஸ்ட்டாக நான் கொடுத்துட்ருக்குறேன். 10 வகையான பொடி வகைகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொரியர் மூலம் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.